குடிநீர் பற்றாக்குறை, மின்வெட்டு உள்ளிட்ட மக்கள் பிரச்சினைகளை முன்வைத்தும் ஸ்ரீபெரும்புதூர் நகராட்சியை கண்டித்தும் அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் தலைமையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீபெரும்புதூர் தாலுகா அலுவலகம் அருகே முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாவட்ட செயலாளருமான வி. சோமசுந்தரம், முன்னாள் எம்எல்ஏ மதனந்தபுரம் கே. பழனி, அதிமுக காஞ்சிபுரம் மாவட்ட துணை செயலாளர் போந்தூர் எஸ். செந்தில்ராஜன் மற்றும் அதிமுக அமைப்புச் செயலாளர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர். தமிழக அரசை கண்டித்து ஏராளமான அதிமுக தொண்டர்கள் முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன், திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்தும் பணிகள் இழுத்தடிக்கப்படுவதாக விமர்சித்தார். மேலும் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்காத தமிழக அரசு ஸ்ரீ ராமானுஜரின் மணிமண்டபத்தை பயன்பாடற்று கிடப்பில் போட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பொன்முடி மற்றும் செந்தில் பாலாஜியை தொடர்ந்து பிற அமைச்சர்கள் மீதும் சொத்து குவிப்பு வழக்கு உள்ளதால் இனி அமைச்சரவை கூட்டத்தை சிறைச்சாலையில் நடத்த நேரிடும் என தெரிவித்தார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.